Welcome all of you to my video. In this video we are going to see chapter 1 sets relations and functions exercise 1.4 fourth sum. Write the steps to find the graph of the function y is equal to 3 into x minus 1 whole square plus pi from the graph y is equal to h square. என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த y is equal to h square என்ற கிராஃப்லேருந்து இந்த கிராஃபை நீங்கள் வந்து கொண்டு வரணும். ஸோ இதுக்கு முதல் 4-5 கிராஃப்ஸ் ஓரியன்ட் இருக்கும். ஸோ அது எப்படி வரையணும் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வரையலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதுலேயே எல்லாத்தையும் வரைஞ்சி ப்ரூவ் பண்ணி காட்டணும். ஸோ y is equal to h square ஃபஸ்ட்டு ஒன்று, தென் அடுத்தது y is equal to h minus 1 whole square ஒரு கிராஃபு. ஸோ நான் எழுதியதெல்லாம் அந்த கிராஃப்லாம் நான் போட்டு காணிக்கிறேன் உங்களுக்காக. y is equal to 3 into h minus 1 whole square, லாஸ்ட்டில் y is equal to 3 into h minus 1 whole square plus 5 அவ்வளோ. ஸோ we are having 4 graphs. You need to draw 4 graphs. 4 graphs வரைஞ்சி இது நீங்கள் லாஸ்ட்டாக வரக்கூடியதான் உங்களுக்கு ஆன்சர் சொல்லிடலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிளான சம் தான். ஃபஸ்ட்டு உங்களுக்கு எச் ஸ்கொயரோட கிராஃப் தெரியணும். ஸோ எச் ஸ்கொயரோட கிராஃப் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ எச் ஸ்கொயர்னு சொன்னாச்சுன்னா குவாட்ராட்டிக் கிராஃப். நீங்கள் 10th அல்ஜிப்ராலெலாம் படிச்சிருப்பீங்க, 10th அல்ஜிப்ராவில் படிச்சிருப்பீங்க குவாட்ராட்டிக் கிராஃபு. ஸோ அந்த கிராஃப் மாதிரியே தான் இருக்குதும் இது. என்னாச்சுன்னா எச் மைனஸ் 1 எச் ஸ்கொயர்னாச்சுன்னா என்ன ஆகும், ஸ்கொயர் டேர்ம்ஸாக வரும். ஸோ இது எக்ஸாக்டாக 0ல் தான் மீட் ஆகுது பாருங்கள். அப்போ தான் இது வந்து ஒரு குவாட்ராட்டிக் கிராஃப் 0ல் மீட் ஆகுது. ஸோ இதுக்கு அடுத்த கிராஃபை பாருங்கள். இதே கான்செப்ட் தான் அடுத்த கிராஃபும். என்ன ஆகும்னா என்ன கிராஃபு ஃபஸ்ட்டுக்கு இந்த கிராஃப் போட்டாச்சு, ஓகே. ரெண்டாவது கிராஃபு h minus 1 ஹோல் ஸ்கொயர். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு சம்ஸை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நான் அதில் சொல்லியிருப்பேன், இந்த ப்ராக்கெட்டுக்கு உள்ள ஹோல் ஸ்கொயர் இந்த மாதிரி ஹோல் ஸ்கொயரோ இல்லை ஹோல் கியூபு இல்லை ஹோல் பவர் சம்திங் இல்லை ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மைனஸ் இருந்துச்சுன்னா இங்கே ரைட்டில் போகணும். இதே ப்ளஸ் கொடுத்துருந்தா என்ன ஆகணும், லெஃப்ட்டில் போகணும். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கும்போது, ஸோ ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்லேயே இல்லை ஹோல் கியூபு இல்லை ஹோல் பவர் சம்திங் இல்லை இருந்துச்சுன்னா மைனஸ் இருந்துச்சா ரைட்டு, ப்ளஸ் இருந்துச்சா லெஃப்ட்டு. ஸோ இது வந்து என்னென்னா மைனஸில் இருக்குது. ஸோ அதனால் இதை ரைட்டில் ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ 0க்கு அடுத்த பாயிண்ட் 1 இந்த இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 1. அப்போ கரெக்டாக இந்த இடத்துல அந்த எண்ட் வந்து மீட் ஆகும். அவ்வளோதான். ஸோ இதுதான் அந்த 1ல் கரெக்டாக மீட் ஆகுது. இந்த மாதிரி போட்டு இதான் என்னது 1. ஸோ கம்ப்ரஸ் ஆகிடக்கூடாது. நீங்கள் என்ன இந்த மாதிரி போட்டிங்களோ இதே யூ ஷேப் தான் ஓரளவுக்கு வரணும். கொஞ்சம் கம்ப்ரஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஸோ இதுதான் உங்களுக்கு அந்த கிராஃபு. ஸோ ஒரு பாயிண்ட்டு தள்ளி இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. தேர்ட் கிராஃப் என்னன்னா 3 into h minus 1 ஹோல் ஸ்கொயர். ஸோ 3 into 1 minus என்ன தான் ஹோல் ஸ்கொயர் அப்படி சார்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ அது ஒன்றுமே கிடையாது. யூ ஹவ் டு கம்ப்ரஸ் த கிராஃப். ஸோ கம்ப்ரஸ் பண்ணக்கூடியது தான் என்னது 3 into, அதாவது நம்பர் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2 அதை வச்சு h வந்து மல்டிப்ளை ஆச்சுன்னா அந்த நம்பர் எப்படி போகும், கூடிகிட்டே போகும். இப்போ குவாட்ராட்டிக் கிராஃப் வந்து இப்படி இருக்கிறது வந்து இப்படி கம்ப்ரஸ் ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்ப்ரஸ் பண்ணிது இந்த மல்டிப்ளிகேஷனில் கொடுத்துருந்தாங்கன்னா யூ ஹவ் டு கம்ப்ரஸ். இதே உங்களுக்கு டிவிஷனில் கொடுத்துருக்காங்க பை 3 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகணும். இந்த மாதிரி எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டே பண்ணுவோம். ஸோ அது இஸ் கால்டு டிவிஷன். டிவிஷனுக்கு வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் வந்து சுருக்கணும், இந்த மாதிரி கம்ப்ரஸ் பண்ணணும். ஸோ அது மல்டிப்ளிகேஷன் பை 3 கொடுத்துட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா கம்ப்ரஸ் ஆகும். அதே பாயிண்ட் 1 எடுத்து இந்த 1 எங்கே இருக்கும் அங்கே தான், பட் கொஞ்சம் கம்ப்ரஸ் ஆகி ஒரு மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி கம்ப்ரஸ் ஆகி வரும். ஸோ அந்த கிராஃபுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் பாருங்கள். நான் போட்ட பிறகு ஸோ போக ஒரு இடத்த தாண்டி போயிட்டே இருக்கும். ஸோ 3 என்ற பாயிண்ட் இருக்குது, அதில் தாண்டிட்டு போகும். ஸோ இந்த இடத்த 3 இருக்குது வச்சுக்கிங்கன்னா இந்த இடத்த தாண்டிட்டு ஸோ இதான் நல்லா கம்ப்ரஸ் ஆகிருக்கும். இந்த கிராஃபுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ். ஸோ இந்த மாதிரி இப்படி இருக்குதுன்னா அது வந்து இப்படி போயிடும். ஸோ இந்த மாதிரி கம்ப்ரஸ் ஆகும். ஸோ நான் கொஞ்சம் நார்மலாக ஃபோனில் படிக்கிறதுனால கொஞ்சம் டஃப்னஸாக ஃபீல் ஆகுற அந்த மாதிரி இருக்கிற மாதிரி வரைகிறேன். ஸோ அதை நீங்கள் நோட்டில் வரையும்போது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கணும். பேப்பரில் வரையும்போது நீங்கள் பாயிண்ட்ஸ் போட்டுனாலும் பண்ணிக்கலாம். அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாக்ட் கிராஃப் ஓரளவுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நல்லா நோட் பண்ணுங்கள். லாஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் பை 5 பாயிண்ட்ஸ் தரணும். ஸோ 5 பாயிண்ட்ஸ் தரக்கூடியதுன்னா அது வழியில், ஏன்னா வந்து ப்ளஸ் பை வெளியே கொடுத்துருக்காங்க. உள்ளே எதுவும் கொடுத்துருந்தா தான் எக்ஸில் சேஞ்ச் ஆகும். இந்த மைனஸ் சொன்னேன், ரைட் ஹேண்ட் சைட் போக சொன்னேன், லெஃப்ட் ஹேண்ட் சைட் போக சொன்னேன்.
அதாவது ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் எதுவும் கொடுத்துருந்தா ப்ளஸ் பை தனியாக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பை தான் சொல்லிட்டு அதுக்கு இப்படி ஹோல் ஸ்கொயர்லாம் கொடுக்கல. ஸோ அப்படி கொடுத்தா தான் அது வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் மூவ் ஆகும். ஸோ இதை வெறும் ப்ளஸ் பை சும்மா அந்த கிராஃப் கூட அப்படியே ப்ளஸ் பை ஆட் பண்ணணும். ஒய்க்கு தான் அப்போ என்ன செய்யும், ஒய்க்கு தான் அந்த ப்ளஸ் பை வந்து ஆட் ஆகும். அப்போ என்ன ஆகும், மேலே போக ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? நான் கொஞ்சம் இந்த கிராஃபை கீழே தள்ளி விடுறேன். ஏன்னா வந்துச்சு உங்களுக்கு அது கொஞ்சம் மேலே தள்ளி வர்றதுனால நான் இங்கே போட்டுக்கிறேன். ஸோ எக்ஸாக்டாக இந்த இடத்துல ஒரு இடத்துல 5 இருக்குதுன்னா அந்த இடத்துல போய் மீட்டர். ஸோ இங்கே எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல 5 இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அப்போது இந்த மாதிரி வரும். ஸோ அதே கம்பஸ்டு கப் அது அந்த கிராஃப் என்ன வந்தோ அதே தான் இதுவும் உங்களுக்கு வரும். ஸோ எக்ஸாக்டாக மீட் ஆகுது பாருங்கள். ஸோ இதுதான் உங்கள் ஃபைனல் கிராஃப். ஸோ லாஸ்ட்டு இது வந்து இந்த இடத்துல ஒரு எந்த இடத்துல எந்த வந்து 1ல் தானே வருது. ஸோ 1ல் தான் இருக்குது இந்த இடத்துல, பட் 5 இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் இந்த மாதிரி போட்டுறேன். நீங்கள் பாயிண்ட்ஸ் வச்சு போட்டாலும் பிரச்சனை இல்லை. ஸோ பாயிண்ட்ஸ் வச்சு போட்டால் கூட வந்து ஈஸியாக இருக்கும். நான் பாயிண்ட்ஸ் வச்சு போடாமல் சும்மா போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி நான் இந்த மாதிரி ஷேப் போகிறோம். அந்த ஷேப் தான் கரெக்டாக இருக்கணும். நாட் த பாயிண்ட்ஸ் இஃப் ஒரு ப்ராப்ளம். பாயிண்ட்ஸ் வந்து உங்கள் ப்ராப்ளம் கிடையாது. அவங்க பார்க்கக்கூடியது இந்த ஷேப் வந்து அந்த கம்ப்ரஸ் பண்ணியிருக்குதா, இல்லை வந்து அங்கே மூவ் பண்ணியிருக்குதா, இங்கே மூவ் பண்ணியிருக்குதா, அதை தான் பார்ப்பாங்க பப்ளிக்கில். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக பார்த்து நீங்கள் போட்டுனாலே அந்த கிராஃப் வந்து உங்களுக்கு ஓகே. ஸோ அவ்வளோதான் அந்த கிராஃப். இதுதான் உங்களுக்கு ஃபைனல் கிராஃப். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் கேளுங்க. தேங்க்யூ.